ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்லா டேஸ்டியாக சூப்பராக 2 வாழைக்காயை வச்சு நம்ம போண்டா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வாழைக்காவை வேக வச்சுக்க போகிறோம். நான் 2 வாழைக்காவை எடுத்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கிறேன். மேலே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நான் வேக வச்சுக்க போகிறேன். வாழைக்காய் நல்லா வேகணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வாழைக்காவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். கத்தியில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ஈஸியாக இறங்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கத்தி வச்சு இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் வாழைக்காய் வெந்திருக்கா இல்லையான்னு. இப்போ நல்லா வெந்துருச்சு. ஒரு வேளை வேகலைன்னா நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. இப்போ வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வாழைக்காவை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த வாழைக்காயில் இருக்கிற தோலை உரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலே இருந்த தோலை எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். இப்போ நல்லா இதை மசிச்சு எடுத்துக்கலாம். வாழைக்காயை இந்த மாதிரி நல்லா மசிச்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் லைட்டாக சூடு ஏறினதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கடைசியாக இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு இந்த தாளிப்பை நம்ம வாழைக்காயில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப பெரிய பெரிய உருண்டைகள் வேணால், கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி உருண்டை பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருந்த வாழைக்காய் எல்லாத்தையும் சின்ன சின்ன உருண்டைகளாக செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பவுலில் 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 120 கிராம் இருக்கும். மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள் 1/4 ஸ்பூன், 1 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே உங்களுக்கு அரிசி மாவு சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் அரிசி மாவுலாம் எதுவுமே சேர்க்காமல் செய்கிறேன். கொஞ்சம் மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி கரைச்சிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணியிருக்கிற உருண்டைகளை இதில் போட்டு நல்லா டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் போடணும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி கரைச்சிக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் மாவு எடுத்து நீங்கள் எண்ணெயில் போட்டிங்கன்னா தெரியும் எண்ணெய் காஞ்சிருக்கா இல்லையான்னு. இப்போ மாவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருண்டைகளை போட்டு நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக மாவு ஃபுல்லாக படுற அளவுக்கு எடுத்து நீங்கள் எண்ணெயில் போட்டுருங்க. எண்ணெயில் போட்டு 1 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி கொடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நல்லா வெந்து மேலே லைட்டாக கலர் மாறி இருக்கு பாருங்கள். இப்போ நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 வாழைக்காயை வச்சு நம்ம நல்லா டேஸ்டியாக சூப்பராக நம்ம போண்டா ரெடி பண்ணியிருக்கோம். நல்லா சூப்பராக இருக்கும். எப்போவுமே நம்ம உருளைக்கிழங்கு வச்சு தான் நம்ம ஸ்டஃப் பண்ணி செய்வோம். கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம இன்றைக்கி வாழைக்காவை உள்ளே வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். பாருங்கள், நீங்களும் இது போல் வாழைக்காயை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.